ஒரு காலத்தில் பச்சை மரங்களாலும் மலர்களாலும் சூழப்பட்ட ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் பெயர் சந்தோஷபுரம். அந்த கிராமத்தில் அருண் என்ற 10 வயது சிறுவன் அம்மா அப்பாவுடன் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து வந்தான். அருண் ரொம்ப புத்திசாலி. ஆனா அவன் வீட்டில் பண வசதி அதிகமில்லை. அவனுக்கு பெரிய கனவுகள் இருந்தாலும் அவைகளை நிறைவேற்ற பணம் இல்லாதது அவனுக்கு சில நேரங்களில் வருத்தமாக இருந்தது. ஒரு நாள் மாலை பள்ளி முடிந்து வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்தான் அருண். அந்த வழியில் மண்ணில் ஏதோ மின்னுவது போல அவன் கண்களில் பட்டது. அருண் அருகில் போய் பார்த்தான். அது ஒரு பெரிய பணப்பை. அவனை சுற்றி யாருமே இல்லை. அவன் பணப்பையை திறந்து பார்த்தான். உள்ள நிறைய பணம், ஒரு அடையாள அட்டை, சில முக்கியமான காகிதங்கள் இருந்தன. அடையாள அட்டையில் ராமசாமி என்ற ஒரு பெயர் இருந்தது. அந்த நிமிஷம் அருண் மனசுக்குள் 2 குரல்கள் பேசின. ஒரு குரல் சொன்னது, இந்த பணம் இருந்தா புதிய செருப்பு வாங்கலாம், புத்தகங்கள் வாங்கலாம், அம்மாவுக்கு உதவலாம். மற்றொரு குரல் மெதுவாக சொன்னது, இது உன் பணம் இல்லை, யாரோ ஒருவரின் வாழ்க்கை இதில் இருக்கலாம். அருண் அமைதியாக நின்றான். சிறிது நேரம் கண்களை மூடினான். பின்னர் ஒரு முடிவு எடுத்தான். இந்த பணப்பையை அதன் உரிமையாளரிடம் திருப்பி கொடுக்கணும். அவன் நேரே கிராமத்தின் பெரியவர்களிடம் போனான். அவர்கள் உதவியுடன் ராமசாமி ஐயாவின் வீட்டை கண்டுபிடித்தான். ராமசாமி ஐயா அந்த ஊரிலே ஒரு நல்ல மனிதர். அவர் பணப்பையில் முக்கியமான காகிதங்கள் இருக்கு. அது தொலைஞ்ச காரணத்தால் அன்று முழுக்க அவர் ரொம்ப கவலையுடன் இருந்தார். அந்த நேரத்தில் அருண் அவர்களின் வீட்டுக்குள் நுழைந்தான். ஐயா, இது உங்க பணப்பையா என்று மெதுவாக கேட்டான். ராமசாமி ஐயா பணப்பையை பார்த்ததும், ஆமா மகனே, இது என்னோட பணப்பைதான் என்றார். அவர் உடனே பணப்பையை திறந்து பார்த்தார். எல்லாம் அப்படியே இருந்தது. அந்த நிமிஷம் ராமசாமி ஐயா அருணின் கைகளை பிடித்து சொன்னார், மகனே, நீ பணத்தை வைத்திருக்கலாம், ஆனா நீ நேர்மையை தேர்ந்தெடுத்திருக்க. அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். நன்றியின் அடையாளமாக ராமசாமி ஐயா அருணுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க முயன்றார். ஆனா அருண் சொன்னான், வேண்டாம் ஐயா, இது என் கடமை. இந்த வார்த்தைகள் அங்கிருந்த எல்லோரையும் நெகிழ வைத்தது. அடுத்த நாள் இந்த சம்பவம் முழு கிராமத்திலும் பரவியது. சின்ன வயசிலே எவ்வளவு பெரிய மனசு என்று மக்கள் பேசினார்கள். பள்ளியிலும் ஆசிரியர்கள் அருணை பாராட்டினார்கள். அன்று அருண் புரிந்து கொண்டான், நேர்மை என்பது சரியானதை செய்வது மட்டுமல்ல, அது நம்மையும் மற்றவர்களையும் நல்ல பாதையில் நடத்தும் ஒரு ஒளி.